அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அசோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சூரிய மகாதசையில் சனி புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருடைய ஜாதகத்துல என்ன யோகம் இருந்தாலும் சரி, அவயோகம் இருந்தாலும் சரி, அதை ஜாதகருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னா அது தசாபுத்தி தான். ஒருவருக்கு பெரிய ராஜயோகம், விபரீத ராஜயோகம், சசயோகம், கேலயோகம், கஜகேசரி யோகம், இந்த மாதிரி எந்த யோகம் இருந்தாலும் அது ஜாதகருக்கு தசாபுத்தி வழியாக தான் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அது சரியான வயசுல வந்தாதான் அதோடைய பலனை ஜாதகர் அனுபவிக்க முடியும். சின்ன வயசுல இருந்தா பெற்றோர்களுக்கு சேரும். ஒரு 80 வயசுக்கு மேல வந்து அது பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி தசாபுத்தி தான் ஒருவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. அந்த சரியான வயசுல கரெக்டான அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி வர்றவங்க தான் லக்கிமன், அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அவயோகம் இருந்தால் கூட பாதகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ வரவே இல்லை அப்படின்னா அவங்களும் யோகசாலி தான். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு 4ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும். ஒரு குழந்தை பிறப்புன்னா 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா குருவுடைய தசாபுத்தி இருக்கணும். திருமணமா 7ஆம் பாவகத்துடைய தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா பெண்களாக இருந்தால் செவ்வாயுடைய தசாபுத்தி, ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும். அப்போ ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான பாவகத்துடைய தசாபுத்தி அல்லது அது சம்பந்தமான காரகம் வகிக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடைமுறையில் இருக்கணும். அப்போதான் அந்த செயல் அப்போ நடைபெறும். இப்போ ஒரு தசை முழுமையாக ராஜயோகத்தையும் கொடுத்துருமா இல்லை அவயோகத்தையும் செய்யுமான்னா ஒரு திசையில் 9 புத்தி இருக்கு. இந்த 9 புத்தியிலேயும் அப்பப்போ பலன்கள் மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட இந்த அப்பப்ப, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யோக திசை நடக்குது, அப்போ அஷ்டமாதிபதி புத்தி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் குறைவுபடும். இதுவே ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்கும் பொழுது, லாபாதிபதியோட புத்தி வரும் பொழுது அந்த அஷ்டமாதிபதியோட திசையுடைய கெடுபலன் அந்த நேரத்தில் நடக்காது. இந்த மாதிரி நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி நடக்கும் ஒரு திசையில் 9 புத்தியில். அந்த வரிசையில் ஒருவருக்கு சூரிய மகாதிசை இருக்கிறதுலே ரொம்பவும் கம்மியான வருஷம் 6 வருஷம் தான் சூரிய மகாதிசை. அதிகமான வருடம் கொண்டது யாரு அப்படின்னா சுக்கிரன். இப்போ இந்த 6 வருஷத்துல 9 புத்தி முடிக்கணும். அதுல எல்லா புத்திகளும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் இருக்கும். அதுல சூரிய மகாதிசையில சனி புத்தி காலம் 11 மாசம் 12 நாள். இந்த 11 மாசம் 12 நாள் சனி புத்தியில ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, இந்த சனி புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய மகாதிசையில சனி புத்திங்கிறது 11 மாசம் 12 நாட்கள். பொதுவாகவே சூரியனுக்கும் சனிக்கும் பகை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் சனி பகை கிரகங்கள். அதனால பெருசா நன்மைகள் ஏற்படாது இந்த சூரிய மகாதிசையில சனி புத்தி காலங்கள்ல. பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிறவர் ராஜ கிரகம், அதாவது வேலை சொல்றவர். சனி அப்படிங்கிறவர் வேலையாட்களை சொல்லக்கூடியது, அதாவது வேலை செய்கிறவர். 2 பேருக்குமே அவர் வேலை சொல்றவர், இவர் வேலை செய்கிறவர். அதனால பெருசா இந்த சூரிய மகாதிசையில சனி புத்தி பெருசா நன்மைகளை செய்யாது. ஆனாலும் அதாவது சூரியன் சனி சம்பந்தப்படக்கூடாது பார்வையாலையோ, அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கையோ அல்லது சனி தன்னுடைய பார்வையால் சூரியனை பார்க்கறது, அதாவது 3, 7, 10 அல்லது பார்த்தீங்கன்னா சூரியன் 7வது பார்வையாக சனியை பார்க்கறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது பெருசாக நன்மைகள் ஏற்படாது. சனி சூரியன் சம்பந்தப்படாம சனி, அதாவது தசாநாத பொதுவாக லக்னத்துக்கு 3, 6, 10, 11 உபஜெயஸ்தானம், இந்த ஸ்தானங்களில் சனி இருக்கும் பொழுதும் அதே நேரத்தில் சூரியனுக்கு இந்த 3, 6, 10, 11 இருந்தால் கூட பெருசாக நன்மைகள் ஏற்படும். அதாவது உபஜெயஸ்தானம்னா வெற்றிக்கு துணை புரியக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும், அரசியலில் வெற்றி ஏற்படும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் இந்த அடித்தட்டு மக்களின் தலைவன். அதாவது பஞ்சாயத்து கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலர், இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கக்கூடிய அரசியல் வெற்றியை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிறவர் நல்ல வேலையாட்களை ஜாதகருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
அதே போல இரண்டாம் தர பொருட்களால் நன்மைகள் ஏற்படும். அதாவது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி விற்கிறது, செகண்ட் ஹேண்டா எந்த பொருள் வாங்கி அதை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். இதுவே சனி பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சம்பந்தப்பட்டு அல்லது பார்த்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்தில் சனி இருந்தால் கூட நன்மைகள் பெருசாக ஏற்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க விரோதம், அரசு சம்பந்தமான கேஸ் ஃபைல் பண்ணுறது, அதேமாரி வம்பு வழக்கு சண்டை, இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதேபோல் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தந்தை மகன் உறவு பாதிக்கக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு தோஷம், தந்தை வழி உறவினர்களுடைய மரண செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான கெடுபலன்களும் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலுமே இந்த சனி சூரிய மகாதிசையில் சனி புத்தி காலங்கள் வழிபாடு பரிகாரம் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 11 மாதம் 12 நாட்களும் எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் இவர்களுடைய வழிபாடு செய்கிறது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு வழிபாடு செய்கிறது. சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது. கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை சனிக்கிழமை காக்கத்து வைக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது, விரத முறைப்படி இருக்கிறது. பிரதோஷ காலங்களில் சிவன் கோயிலில் தயிர் சாதம் எள்ளு சாதம் செய்து தானம் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு சிறந்த வழிபாடு பரிகாரமாக இருக்கும். சனியோடைய புத்தியில கெடுபலன் நடக்காமல் இருக்கும். சூரிய மகாதசியை பொறுத்த வரைக்கும் வருடம் ஒரு முறை, இந்த 6 வருஷமுமே வருடம் ஒரு முறை ஆடுதுறை சூரியனார் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமையிலே சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது சிவன் கோயிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே கோதுமையை நிரப்பி அந்த கோதுமை மேலே நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் சூரிய திசையில் நன்மை செய்யும். அதே போல் சூரிய மகா திசையை பொறுத்த வரைக்கும் சூரியன்னா உயிர் கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிர் கிரகம் அப்படிங்கிறதுனால உயிர்கொலைகள், அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த 6 வருஷமும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது இந்த சூரிய மகா திசை உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும். ஏன்னா சூரியன்கிறது உயிர் கிரகம். ஆனால் அசைவத்தை தவிர்ப்பது இந்த சூரிய மகா திசையில் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன்னா பொன்பொருள், அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரம், அதாவது ஒரு லேண்ட்மார்க். அவர் பேரை சொன்னால் அந்த இடம் தெரியும். அந்த புகழுக்கு உடையவர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய சனி சம்பந்தப்படும் போது அவருடைய புகழ் குறையும், அந்தஸ்து குறையும். இந்த மாதிரியான வேலைகளையும் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த இவர் வேலை செய்யும். ஆக வழிபாடு சூரிய மகாதிசைக்கு சூரியன் சிவபெருமான வழிபாடும், எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடும், அல்லது தர்மசாஸ்திர ஐயப்பன் ஐயனார் வழிபாடு செய்கிறது கூட இந்த சனியுடைய கெடுபலன்கள், அதாவது கெடுபலன் தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கெடுபலன் நடக்காமல் இருக்கும். நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். ஆக இந்த சூரிய மகாதிசையில் சனி புத்தி காலங்கள் கவனமாகவும் வழிபாடு செய்யக்கூடிய காலமாகவும் 11 மாதம் 12 நாட்களும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.